நவம்பர் 20, 2003 அன்னைக்கு லோக்கல் மீடியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் மீடியா வரைக்கும் ஒரே ஹெட்லைன்ஸ். கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன் காட் அரெஸ்டட். அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, 70 போலீஸ் ஆஃபீஸர், ஹெலிகாப்டர், டாகுன்னு ஒரு கூட்டமே அவர் வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டை மொத்தமாக ரைட் பண்ணி அவர் ஒரு சீரியல் கில்லரை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் சாதாரண சார்ஜஸ் இல்லை. ஒரு 12 வயசு பையனை மொலஸ்ட் பண்ணது, அவன் ஃபேமிலியை கடத்தினது, அவனுக்கு ஆல்கஹால் கொடுத்தது, அவனுக்கு அடல்ட் மேகசின் காமிச்சதுன்னு கிட்டத்தட்ட 10 டிஃப்ரெண்ட் கிரிமினல் சார்ஜஸ். இதெல்லாம் ப்ரூவ் ஆனால் மைக்கேல் ஜாக்சனுக்கு 20 years ஜெயில் கன்ஃபார்ம். ஃபேக்டாக சொல்லணும்னா அவரோட மிச்ச வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சு போயிடும். அப்படி ஒரு சுச்சுவேஷன். என்டையர் மீடியா, பப்ளிக் எல்லாரும் மைக்கேல் ஜாக்சனுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. ஈவன் மைக்கேல் ஜாக்சனோட லாயர்ஸே அவருக்கு பெருசாக ஹோப் கொடுக்கல. எல்லா இடத்துலையும் ஒரு பொறுக்கி இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க, இவன் கதை அவ்வளோதான், இதுதான் ஹெட்லைன்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு அது ஒரு லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன். அந்த கேஸ்லேருந்து அவர் வெளியில் வரணும்னா ஏதோ ஒரு பெரிய மிராக்கிள் நடந்தால் மட்டும்தான் வெளியில் வர முடியுங்கிற மாதிரி சுச்சுவேஷன். உலகமே பார்த்துட்டு இருந்த அந்த கோர்ட் ரூம் ட்ரையலில் என்ன நடந்துச்சு, என்ன மிராக்கிள் நடந்துச்சு, வாட் ஆர் தட் 7 lies? ஸோ பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2003 மார்டின் பஷீர் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் லிவிங் வித் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாரு. அதுக்காக ஒரு மைக்கேல் ஜாக்சன் கூடவே வந்து அவர் வீட்டில் சில மாதம் தங்குறாரு. அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மைக்கேல் ஜாக்சனோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு காட்டுறது தான் அந்த டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் சீனில் ஒரு 12 வயசு பையன், அவன் பேர் கேவின் அர்விசோ, அவன் ஒரு கேன்சர் சர்வைவர். அவனோட கையை க்ளோஸாக பிடிச்சிட்டு மைக்கேல் ஜாக்சன் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சீன். அது போக மைக்கேல் ஜாக்சன் என்ன சொல்லுவார்னா, ஐ ஷேர் பெட் வித் சில்ட்ரன், தட்ஸ் அ லவ்லி திங் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவ்வளோதான், கதை முடிஞ்சு. அந்த டாக்குமெண்ட்ரி ஏறானதோ அந்த ஒரு பர்டிகுலர் கிளிப் எல்லா இடத்துலையும் வைரல் ஆச்சு. மக்கள், மீடியா எல்லாரும் ஒரு 45 வயசுக்காரனுக்கு ஒரு சின்ன பையனோட பெட்ல என்னடா வேலைன்னு கிழிச்சு எடுக்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சன் ஒரு பொறுக்கி, அவனை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு கண்ணா பின்னான்னு ஹெட்லைன்ஸ் எழுதுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் மைக்கேல் ஜாக்சனோட ஆல்ரெடி 10 வருஷம் முன்பக இருந்த ஒரு லாயர் அந்த பையனோட ஃபேமிலியை அப்ரோச் பண்ணி மைக்கேல் ஜாக்சனுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ண வைக்கிறாரு. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட லாயர்ஸ் டிஃபென்சிவ் மோடில் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சட்டப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஆர் இன்னசென்ட் அன்டில் யூ ஆர் ப்ரூவன் கில்ட்டி. அதாவது நான் இப்போ உங்களை ஒரு பழி சொல்கிறேன்னா நான் தான் நீங்கள் தப்புங்கிறத ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் இன்னசென்ட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் சில்லாக இருக்கலாம். அந்த மெத்தடு தான் மைக்கேல் ஜாக்சனோட எக்ஸிஸ்டிங் லாயர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. பட் அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. டே பை டே இவங்க டிஃபென்சிவ் மோடில் இருக்க எல்லா இடத்துலையும் மைக்கேல் ஜாக்சனோட பேர் ரொம்ப ரிப்பேர் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட்ல மைக்கேல் ஜாக்சனோட லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸ்லாம் வேணாம், பேசாமல் அந்த பையனோட ஃபேமிலியை கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பேசிடலாம்னு சொல்கிறாங்க. பட் மைக்கேல் ஜாக்சன் வாஸ் நாட் ரெடி ஃபார் தட். பிகாஸ் இந்த கேஸ் நடக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1993 இதே போல ஒரு கேஸில் மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணார். அது அவருக்கு லைஃப் லாங் பேக் ஃபயர் ஆச்சு. நீ தப்பு பண்ணதுனால தான் பணம் கொடுத்த அப்படின்னு எல்லா இடத்துலையும் அதை பேசினாங்க. பட் உண்மையிலேயே அவர் தப்பு பண்ணதுனால பணம் கொடுத்தாரா, இல்லை ட்ரையலை அவாய்ட் பண்ணுறதுக்காக பணம் கொடுத்தாராங்கிறது $1 million கொஷின். ஆக்சுவலி $20 million கொஷின். ஏன்னா அவர் அவ்வளோ செட்டில் பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணார்னா, இந்த சஜஷன் கொடுத்த லாயர்ஸை தூக்கிட்டு புதுசாக ஒரு லாயரை இறக்குனார். கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி. கடைசியாக தான் வந்தார் தாமஸ் மிஸ்ரேயு. தாமஸ் மிஸ்ரேயு ஆளே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். ஒரு லாங் ஒயிட் ஹேரு, ஷார்ப் ஐஸு, ஸ்பெக்ஸ்னு ஒரு செம்ம யூனிக் பர்சனாலிட்டி. அவரோட அப்ரோச்சும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. எம்ஜேவோட முன்னாடி லாயர்ஸ் கம்ப்ளீட் டிஃபென்ஸ் மோடில் இருந்தாங்க. இவர் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக கம்ப்ளீட் அஃபென்ஸ் மோடில் இறங்கினார். அவரோட ஸ்ட்ராட்டஜி சிம்பிள். மைக்கேல் ஜாக்சனை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ண அவர் ட்ரையே பண்ணல. யார் மைக்கேல் ஜாக்சனை குற்றம் சொன்னாங்களோ அந்த ஃபேமிலி ஒரு ஃப்ராடு ஃபேமிலின்னு ப்ரூவ் பண்ணார். அவங்க சொன்ன சார்ஜஸ் ஒன்றும் பொய்யின்னா அந்த கோர்ட்டில் உடச்செறிஞ்சார். அவர் ஆர்குமெண்ட்டே எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபேமிலி இஸ் அ கான் ஆர்டிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். அதாவது இந்த குடும்பமே நாடகம் போட்டு ஏமாற்றி காசு பறிக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட ஆர்குமெண்ட்டே ஃபர்ஸ்ட் அவர் கோர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் உடச்ச ஃபர்ஸ்ட் போய் இந்த கேஸ்லேயே ஒரு முக்கியமான எவிடன்ஸாக இருந்தது ஒரு அடல்ட் மேகசின். ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் இந்த அடல்ட் மேகசினை அந்த பையன்கிட்ட கொடுத்து பார்க்க வச்சாரு, அப்போதான் மொலஸ்ட் பண்ணாருன்னு சொன்னாங்க. அந்த மேகசினையும் அவங்க வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. அந்த மேகசினில் மைக்கேல் ஜாக்சனோட கைரேகையும் இருந்துச்சு, அந்த பையனோட கைரேகையும் இருந்துச்சு. ஸோ யாருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல, இதை எப்படி உடைக்க முடியும்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் தாமஸ் மிஸ்ரேயு சிம்பிளாக ஒன்று பண்ணார். அந்த மேகசினோட பப்ளிஷ் டேட்டை எடுத்து பார்த்தாரு. அந்த மேகசின் ஆகஸ்ட் 2003 பப்ளிஷ் ஆயிருந்தது. பட் இந்த பிரச்சனை நடந்ததாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது February 2003. அது போக மார்ச் 2003 அந்த ஃபேமிலி வந்து மைக்கேல் ஜாக்சன் வீட்டை விட்டும் போயிட்டாங்க. ஸோ அவர் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டார். பப்ளிஷே ஆகாத ஒரு மேகசினை எம்ஜே எப்படி உங்ககிட்ட கொடுத்தாரு அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்டார். அந்த பையன்கிட்ட பதில் இல்லை. ஸோ அடல்ட் மேகசின் சார்ஜ் அங்கேயே உடைஞ்சு போயிடுச்சு. அவர் உடைச்ச 2வது போய்
அந்த பையன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தான்னா, எம்ஜே என்ன நிறைய டைம் மோலஸ் பண்ணியிருக்காரு, அவரை நான் நிறைய டைம் நியூடாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ தாமஸ் அவனை கூப்பிட்டு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டார். நீ நிறைய டைம் எம்ஜேவை நியூடாக பார்த்துருக்கில்ல, அவரோட உடம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் ஹி வாஸ் ஃபுல் ஆஃப் ஒயிட் அப்படின்னா. பட் ஆக்சுவலி அது தப்பு. எம்ஜேக்கு ஒரு ரேர் ஸ்கின் டிசீஸ் இருந்தது. அதனால அவர் உடம்புல அங்கங்கே ப்ரௌன் பேச்சஸ் இருக்கும், எஸ்பெஷலி அந்த ப்ரைவேட் ஏரியாஸ். இன்கேஸ் அந்த பையன் எம்ஜே நியூடாக பார்த்துருந்தா அதை மிஸ் பண்ணியிருக்க சான்ஸே இல்லை. இந்த பொய்யை தான் தாமஸ் ரெண்டாவதாக உடைச்சார். அவர் உடைச்ச மூணாவது பொய். இந்த மொத்த கேஸ்க்கும் மாஸ்டர் மைண்ட்னு தாமஸ் நினச்சது அந்த பையனை இல்லை, அந்த பையனோட அம்மா, அதாவது ஜானட் அர்விசோவா. அந்த அம்மா ஒரு கான் ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கேஸுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து வச்சார். அதாவது இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து செக்யூரிட்டி கார்டு என்னை தாக்கிட்டான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இருந்து $150,000 காம்பன்சேஷனாக வாங்கியிருக்காங்க அந்த அம்மா. அவங்க வாங்கினது பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க வாங்கின பணத்தை மறைச்சிட்டு நான் கஷ்டப்படுறேன்னு கவர்மெண்ட்ல சொல்லி மாதம் மாதம் வெல்ஃபேர் ஃபண்டையும் வாங்கியிருக்காங்க. இந்த பொய்யை அங்கே போட்டு உடைச்சாரு தாமஸ். ஸோ தட் அந்த உமனோட கிரெடிபிலிட்டி அந்த கோர்ட்டில் காலியாச்சு. அவர் உடைச்ச நாலாவது பொய். மைக்கேல் ஜாக்சன் அந்த மொத்த ஃபேமிலியையும் கடத்தி வச்சிருந்தாருன்னு ஒரு பெரிய சார்ஜ் அவர் மேலே இருந்துச்சு. தாமஸ் என்ன பண்ணாருன்னா, மைக்கேல் ஜாக்சன் கடத்தி வச்சிருந்ததா சொன்ன அந்த டைம் பீரியட்ல இந்த பையனோட அம்மா ஒரு பியூட்டி பார்லர்ல போய் வேக்ஸ் பண்ண ரெசிப்ட், அவங்க டின்னர் போன ரெசிப்ட், அவங்க $7,000 ஷாப்பிங் பண்ண ரெசிப்ட்னு வரிசையா எல்லா ரெசிப்டையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாரு. இவ்வளவு லக்ஸரியான பிணை கைதியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு. அது போக அவர் இன்னொரு கொஸ்டினும் கேட்டார். அதாவது மைக்கேல் ஜாக்சன் கடத்தி வச்சிருந்ததா சொன்ன பீரியட்ல அந்த அம்மா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட டெய்லி எம்ஜே வீட்டில் இருந்தே அவங்க ஃபோன் பேசியிருக்காங்க. அவர் அவங்கள பார்த்து கேட்டாரு, உங்களை தான் மைக்கேல் ஜாக்சன் கடத்தி வச்சிருந்தாருல, உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஆர்மி ஆஃபீஸர் தானே, ஏன் அவன்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டார். அந்த அம்மாட்ட பதில் இல்லை. அவர் உடைச்ச அஞ்சாவது பொய். இந்த கேவின் அர்விசோவோட பிரதர், அதாவது ஸ்டார் அர்விசோங்கிற பையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான். என்ன சொல்லியிருந்தான்னா, மைக்கேல் ஜாக்சன் பல டைம் என்னோட பிரதரை அவரோட பெட்ரூமில் வச்சு மோலஸ் பண்ணதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான். அப்போ அவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மைக்கேல் ஜாக்சனோட பெட்ரூமில் 7 லாக் இருக்குது, அது போக அலாம் சிஸ்டம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எப்படி நீ அவரை பார்த்த, எப்படி அவர் மோலஸ் பண்ணுறதை நீ பார்த்த அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில், ஐ டோன்ட் நோ. அவர் உடைச்ச ஆறாவது பொய். அவர் சடனாக ஒரு ஆளை கோர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேவின் அர்விசோ, அந்த பையனோடைய ஸ்கூல் பிரின்சிபல். இந்த பிரச்சனை நடந்து கொஞ்ச நாளில் எல்லா பசங்களும் சேர்ந்து அந்த பையனை ஸ்கூலில் புள்ளி பண்ணியிருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் உன்னை மொலஸ் பண்ணார்ல அப்படின்னு சொல்லி புள்ளி பண்ணியிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அந்த பையனை தனியாக கூப்பிட்டு போய் பேசியிருக்காங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் என்னை தொட்டதே கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கூல் பிரின்சிபல் கோர்ட்டில் வந்து சொன்னாங்க. அதுதான் அவர் உடைச்ச ஆறாவது பொய். ஏழாவது பொய். இந்த பொய் தான் அந்த டைமில் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹெட்லைன்ஸாக இருந்தது. ஜீசஸ் ஜூஸ். அதாவது அந்த பையன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான்னா, மைக்கேல் ஜாக்சன் நிறைய டைம் எங்களுக்கு ஒயினை கோக் டின்ல ஊற்றி இது ஜீசஸ் ஜூஸ் நீங்கள் குடிங்கன்னு சொல்லி குடிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான். இதை உடைக்கிறதுக்கு ஒரு சாட்சியை கூப்பிட்டு வந்தார் தாமஸ். அவங்க ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் ஒயின் குடிப்பார், அவர் கோக் டின்ல ஊற்றி தான் குடிப்பார். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் சில்ட்ரன்ஸோ லேடிஸோ இருந்தால் அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சு குடிப்பார். ஹி வாஸ் அ பிரைவேட் ட்ரிங்கர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்றபடி இந்த பசங்களுக்கு அவர் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட அந்த பொய்யும் காலி. இப்படி அவங்க சொன்ன 7 பொய்யையும் போட்டு உடைச்சு அவங்க வச்ச சார்ஜஸ் எல்லாத்தையும் ஒன்றா உடைச்செறிஞ்சாரு தாமஸ். ஜூன் 13, 2005 ஜட்மெண்ட் டே. மொத்த உலகமும் டிவி முன்னாடி உட்காந்துருக்கு மைக்கேல் ஜாக்சனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. கிளர்க் வராரு, ஜட்மெண்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறாரு. சார்ஜ் 1, மைக்கேல் ஜாக்சன் நாட் கில்ட்டி. சார்ஜ் 2, மைக்கேல் ஜாக்சன் நாட் கில்ட்டி. சார்ஜ் 3, மைக்கேல் ஜாக்சன் நாட் கில்ட்டி. அப்படியே சார்ஜ் 10 வரைக்கும் மைக்கேல் ஜாக்சன் நாட் கில்ட்டின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துலையும் மைக்கேல் ஜாக்சன் முகத்தில் கையை வச்சுட்டு தேம்பி அழுகுறாரு. அவர் ஒரு நிரபராதின்னு அந்த கோர்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு. டெக்ஸ்ட் புக்லேயே இல்லாத ஒரு யூனிக் ஸ்ட்ராட்டஜியை வச்சு அந்த கேஸை வின் பண்ணி கொடுத்தாரு தாமஸ் மிஸ்ரேயோ. மைக்கேல் ஜாக்சன் அந்த லீகல் பேட்டில் ஜெயிச்சு வெளியில் வந்தார். பட் அவர் லைஃப்பில் அது நிறைய இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவரோட வீட்டுக்கு, அதாவது நெவர்லேண்ட் ரான்ச்சுக்கு மைக்கேல் ஜாக்சன் திரும்ப போகவே இல்லை. இந்த ட்ரையல் இது மட்டும் இல்லாமல் அவர் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்பவே வீக்காக்குச்சு. இந்த ட்ரையல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸில் அவர் இறந்து போயிட்டார். அதை சுற்றியும் நிறைய மர்மம் இருக்க தான் செய்தான். ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. நிறைய பேர் மைக்கேல் ஜாக்சன் நல்லவருங்கிறாங்க, நிறைய பேர் மைக்கேல் ஜாக்சன் கெட்டவருங்கிறாங்க.
பட் ஒன் திங் இஸ் ட்ரூ, ஹி வாஸ் அ ட்ரூ லெஜண்ட். ஸோ மைக்கேல் ஜாக்சன் பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Take care. Bye bye.